இன்னைக்கு நம்ம ரியாக்ட் ஜேஎஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம போன வீடியோட கிரியேட் ரியாக்ட் ஆப் கமெண்ட் கொடுத்து எப்படி ஒரு ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணுறது, எப்படி அந்த டெவலப்மெண்ட் சர்வரை ஸ்டார்ட் பண்ணுறது, கொஞ்சம் ஊடால உள்ள வந்து ஒரு பேராகிராஃப் டேக் மட்டும் எடிட் பண்ணி பார்த்தோம். ஸோ அதில் வந்து எஸ்ஆர்சி நோடு அந்த ஃபைல்ஸ்லாம் இருக்கும். ஆக்சுவலாக கிரியேட் ரியாக்ட் ஆப் கொடுக்கும்போது கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் என்னன்ட்டு இப்போ நீங்கள் பார்க்க போகிறோம். எப்படி ரியாக்ட் ஜேஎஸ் இந்த டெவலப்மெண்ட் சர்வரில் டிஸ்பிளே ஆகுது, என்ன ஃபார்மேட்டில் டிஸ்பிளே ஆகுது, என்ன ஸ்ட்ரக்சரில் டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ரியாக்ட் ஜேஎஸ் கிரியேட் பண்ண பிறகு அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிருங்க. இதுக்கு முன்னாடி எப்படி ரியாக்ட் ஜேஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறது, அதோட ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் முந்தினதில் சொல்லியிருக்கேன். ஸோ பார்க்கலன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், கார்ட்லையும் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் அந்த ஃபாக் அப்படின்னு ஒரு ரியாக்ட் ஆப் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் ப்ராஜெக்ட். இப்போ நான் இந்த இதை வந்து விஎஸ் கோடில் ஓப்பன் பண்ணணும். அதுக்காக நான் இந்த இடத்துல சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ சிஎம்டின்னு டைப் பண்ண பிறகு எனக்கு இப்போ அந்த ஃபைல் பாத்தில் அந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆயிடும். இங்கே போயிட்டு சிஓடி கோட் ஸ்பேஸ் டாட் கொடுக்குறேன். டாட்டு கொடுத்து என்ட்ரு கொடுத்தோடனே எனக்கு விஎஸ் கோடில் இந்த ஃபோல்டர் லொக்கேஷன் ஓப்பன் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்லேருந்து வரும். ஃபஸ்ட்டு நோட் மாடியூல்ஸ் அப்படின்றது. ஸோ நான் இதுக்கு லேட்டராக வர்றேன். நெக்ஸ்ட்டு பப்ளிக். இதில் நம்ம இது ஒரு பிஎன்ஜி ஃபைல், இது ஐகான், அதெல்லாம் அது விட்டுருங்க. மெயின் வந்து index.html. ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்குவோம். பார்த்தீங்கன்னா ஒரு டிவ் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு ஐடி அதுக்கோட ஐடி வந்து ரூட்டுன்னு கொடுத்துருக்கோம். இது என்ன பண்ணுதுன்னா, இப்போ வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டெவலப்மெண்ட் சர்வர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். டெர்மினல் போய்க்கோங்க, நியூ டெர்மினல். இப்போ என்ன பண்ணுறேன், npm ஸ்டார்ட். டெவலப்மெண்ட் சர்வரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்குரிய கமாண்ட் தான் npm ஸ்டார்ட். இது கொடுத்த பிறகு நமக்கு டெவலப்மெண்ட் சர்வர் நம்மளோட டிஃபால்ட் ப்ரௌசரில் ஓப்பன் ஆயிடும். ஸோ ஓப்பன் ஆயிடுச்சு. இது நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்தது. ஓகே, ஸோ இது ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது, அப்படி கீழே இறக்கி வச்சுங்க. ஸோ டிவ் ஐடி ரூட்டுன்னு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ரூட்டுக்குள்ளே தான் என்டையர் பேஜே டிஸ்பிளே ஆகிக்கிட்டு இருக்கு. அது எப்படி நடக்குது இப்போ உங்களுக்கு புரியும். ஸோ இந்த இடத்துல பப்ளிக்குங்கிறத index.html ஃபைல் இருக்குது. எஸ்ஆர்சியில் app.js. ஸோ இங்கே தான் நம்ம ரியாக்ட்டுக்கு தேவையான எல்லா ஃபைலுமே இருக்கும். இப்போ app.js அப்படின்னு ஒரு ஃபைலுக்குள்ளே போகிறோம். இதில் வந்து ஒரு லோகோ இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு app.css, இதோட சிஎஸ்எஸ் ஃபைலை இங்கே எழுதி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அதை இங்கே இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஆப்புங்கிற ஒரு ஃபங்க்ஷனை எழுதி வச்சுருக்கோம். அதுக்குள்ளே தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். எதுனா, ஸோ இந்த இமேஜ் லோகோனா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோகோ. ஸோ லாஜிக் மேட் சிம்பிள், சலோ சப்ஸ்கிரைபர். ஸோ இந்த பேராகிராஃப் டேகும் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு ஆங்கர் டேகு, லேண்ட் ரியாக்ட் அப்படின்னு ஒரு ஆங்கர் டேக் இருக்குது. ஸோ நம்ம இங்கே தான் இந்த ஆப்பில் தான் ஆப்புங்கிற ஃபங்க்ஷனில் தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ அது ரிட்டர்ன் ஆகி எங்கே போகுது, எங்கே ரிட்டர்ன் கொடுக்குது, இங்கே நமக்கு app.js அப்படி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் லோக்கல் ஹோஸ்ட் 3000 அதில் தான் டிஸ்பிளே ஆகுது. அந்த இடத்துல எப்படி டிஸ்பிளே ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஆப் இது பண்ணிட்டோம். இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்புங்கிற ஃபங்க்ஷனை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்ன பேரில், ஆப்புங்கிற பேரில் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனா இந்த ஃபைலை வந்து எங்கேயோ இப்போ நம்ம போய் இந்த ஆப்புங்கிற நேமை எங்கேயாவது யூஸ் பண்ணால் இதை ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இப்போ அதை எங்கே ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்கன்னா index.js அப்படின்னு இருக்குல்ல. இப்போ இங்கே வந்து வெயிட் பண்ணுங்க, முதல்ல சொல்லிக்கிறேன். ஆப் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா இம்போர்ட் ஆப் ஃப்ரம் அந்த ஆப்லேருந்து எடுத்துருக்கோம். ஸோ அவ்வளோதான். இப்போ அங்கேருந்து இம்போர்ட் பண்ணனால இங்கே வந்து ஒரு HTML டேகண்டாக இருக்குது. இப்படி போட்டால் அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி அந்த ஃபங்க்ஷனுக்குரியது ரிட்டர்ன் ஆகும். ஸோ இந்த இடத்துல நான் மறுபடியும் ஆப் அப்படின்னு போட்டேன்னா 2 தடவை இதாகும். ஸோ தெரியுதா, 2 தடவை வந்துச்சு. இதே இது நான் காப்பி பண்ணி 4 தடவை போட்டாலும் 4 தடவை வரும்.
ஸோ இதான் கான்செப்ட். ஓகே. இப்ப அந்த இடத்துல நம்ம ஆக்சுவலா மொதல்ல சொன்னபடி, இந்த இண்டெக்ஸ் டாட் HTML இங்க தான் எல்லாமே ஸ்டோர் ஆகுதுன்னு சொன்னோம். இங்க வந்து எப்படி ஸ்டோர் ஆகுதுன்னா, இண்டெக்ஸ் டாட் JSல ஒரு ரூட்ன்னு ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, ரியோக் டோம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. டோம் மூலமா ஒரு ரூட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த ரூட் எதுன்னா, டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி ரூட். ஸோ இந்த ரூட் எங்க இருக்குன்னா, நமக்கு இண்டெக்ஸ் டாட் HTML இந்த ஐடி இருக்கு. ஸோ இந்த ஐடியில தான் ஸ்டோர் பண்ணி, அங்க தான் இந்த ரூட்டுங்கிறத தான் ரெண்டர் பண்ணி காமிக்கிறோம். ஓகே. இப்ப டாப்ல பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம் ரியாக்ட் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரியாக்ட் எங்க இருக்கு? ரியாக்ட்ன்னு ஒரு இடத்துல இருக்கு. ஸோ அந்த ரியாக்ட்ங்கிற இடம் எங்க இருக்கு? மேல போய் மவுஸ வச்சு லைட்டா ஹோவர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நோட் மாடியூல்ஸ் அதுக்குள்ள டைப்ஸ் அதுக்குள்ள ரியாக்ட் இண்டெக்ஸ்ன்னு இருக்கு. ஸோ நான் இப்ப நோட் மாடியூல்ஸ் நமக்கு இங்க இருக்கு. ஓகே. இதுக்குள்ள ரியாக்ட். ஸோ நம்ம அத தான் இங்க இம்போர்ட் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் எல்லா பேக்கேஜோட லைப்ரரீஸும் இந்த நோடோட பேக்கேஜோட லைப்ரரிலாம் இதுல தான் இருக்கும். ஸோ அதே மாரி ரியாக்ட் டோமையும் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்எஸ்ஸையும் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆப்ங்கிற ஃபங்ஷன் நம்ம மொத பார்த்த மாரி இந்த ஃபங்ஷன எக்ஸ்போர்ட் பண்ணி ஆக்சுவலா இந்த ஃபங்ஷன எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம index.jsல இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உள்ள ஒரு ரூட் கிரியேட் பண்ணி அந்த ரெண்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம எப்படி ஒர்க் ஆகுது அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.